நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இப்போ பிராண சிகிச்சை செய்முறை விளக்கங்கள் சாராம்சமாக நம்ம ஒன்று பார்த்தோம் பகுதியில். அடுத்து செயல்முறை விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் 3 வகையாக பிரிக்கலாம். நம்மளோட ஜீவசக்தியான பிராணசக்தியை 3 விதமாக பிரிக்கலாம். அது என்னென்னா, கண்களால் பார்த்து கண்களால் சக்திகளை வெளிப்படுத்தி நோயாளியிடம் அனுப்பும் முறை. 2வது, கைகளை உயர்த்தியும் உடம்பின் மேல் பரவவிட்டும் சக்திகளை பரவிவிடுதல். அடுத்து, சுவாசத்தை விட்டு கொண்டு அதனால் பிராணசக்திகளை பரப்பிவிடுதல் ஆகிய 3 முறைகள் ஆகும். மனதால் மனசக்தியான ஆத்மசக்திகளை கண்கள் மூலம் பாய்ச்சலாம். கண்களால் நோயாளிகளை பார்த்து மனதில் உள்ள பிராணசக்தியை கண் பார்வையின் மூலமாக நோயாளியின் உடலில் பரவிவிட்டு நோயை குணப்படுத்தலாம். சுவாசத்தால் குணப்படுத்தும் விதம் எப்படி என்றால், நோயாளியின் உடலில் நோய் உள்ள பகுதியில் சுவாசத்தை நேரடியாக பாய்ச்சுவது மிக நல்ல பலன்களை தரும். சுவாசக்காற்றில் பிராணசக்தி பாய்ந்து அற்புதமாக வேலை செய்கிறது. ஒரு கைக்குட்டையை நன்காக மடித்து அதில் சுவாசத்தை விட்டு அந்த உஷ்ண துணியை உடம்பில் பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து குணமாக்கலாம். கைகளால் பிராணசக்தியை பரவிவிடுவதற்கு கைகளை உடம்பில் பரவவிட்டு நோயுள்ள இடத்தில் நிறுத்தி பிராணசக்திகளை அங்கே இறக்கியும் குணப்படுத்தலாம். கைகளால் பலவிதமான முறைகளில் இந்த பிராணசக்தியை நோயாளியின் உடலில் பரவ செய்யலாம். நோயாளியை உட்கார வைத்து 2 கைவிரல்களையும் விரித்து அவரது தலைக்கு மேல் பிடித்து கொண்டு அங்கிலிருந்து மெதுவாக கைகளை நெற்றி பகுதி, மூக்கு பகுதி, தாடை, மார்பு, வயிறு பகுதி வரை கொண்டு வந்து 2 கைகளையும் 2 முழங்கால் மேல் கொண்டு வந்து தடவுதல் முடிந்ததும் கைகளை நன்கு 2-3 தடவை உதறி கொள்ளவும். இது போன்று பலமுறை சிரசில் இருந்து முழங்கால் வரை தடை வந்து ஒவ்வொரு தடவையும் கைகளை உதறி கொள்ளவும். இப்படி உதறிய பின் கைகளை மேலே கொண்டு போகும்போது கைகளை மூடிக்கொண்டும் 2 கைகளை நோயாளியின் பக்கவாட்டில் பக்கத்துக்கு ஒரு கையாக மேலே மெதுவாக கொண்டு வந்து சிரசுக்கு வந்ததும் கைவிரல்களை விரித்து அதன் பின் அதை கீழே கொண்டு வர வேண்டும். இதன் நோக்கம் என்னவென்றால், உங்களது ஜீவசக்தியானது நோயாளியை குளிப்பாட்டுவது போல், உங்கள் ஜீவசக்தி மூலம் நோயாளியை குளிப்பாட்டுவது போல் இது அமைஞ்சிடும். சரிங்களா? இப்படி கைகளை மேலிருந்து கீழே கொண்டு வரும்போது நோயாளியின் உடலில் சக்தி பரவி அவருக்கு ஒரு விதமான நன்மை அளிக்கிறது. உடம்பில் எந்த நோய் எந்த இடத்தில் இருந்தாலும் கைகளை சிரசில் கொண்டு வந்து நோயுள்ள இடத்தில் கொஞ்ச நேரம் கைகளை நிறுத்திய பிறகு கீழ்நோக்கி கொண்டு வந்து பிறகு கைகளை 2 பக்கமாக வைத்து உதறி கொண்டு அதற்கு பின் மடக்கி கொண்டு மேல் நோக்கி போக வேண்டும். எப்போதும் திறந்த கைகளை கீழிருந்து மேலாக கொண்டு போகக்கூடாது என்பதில் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். எப்போதும் 2 உள்ளங்கைகளுக்கும் மேலிருந்து கீழே வரும்போது நோயாளியை நோக்கியே இருக்க வேண்டும். நோயாளி நின்று கொண்டிருந்தால் அவரது சிரசு பகுதியை கைவிரல்களை விரித்து மடித்து கொண்டு பாதம் வரை கொண்டு வந்து உதறிவிட்டு பின்பு கைகளை பக்கவாட்டி உள்ளங்கை அவரின் பக்கங்களை பார்த்தவாறு மேலே ஏற்றிக்கொண்டு போய் சிரசு வந்ததும் உள்ளங்கைகளை சிரசை நோக்கி இருக்குமாறு பிடித்து கொள்ள வேண்டும். நோயாளிக்கு பின் பக்கமாக சிகிச்சை அளிக்கும் போது ஒரு ஸ்டூலில் அவரை உட்கார வைத்து நீங்கள் அவர் பின்பக்கமாக போய் நின்று கொண்டு சிரசின் மேல் கைகளை விரித்து பிடித்து கொண்டு முதுகுத்தண்டு வழியாக விரல்களை பரவிவிட்டு இடுப்பு பகுதி வரை கைகளை அகற்றி உதறிவிட்டு பின் பக்கவாட்டில் திருப்பி பிடித்து கொண்டு சிரசுக்கு வந்ததும் 2 கைகளையும் சேர்த்து முன்போல் கீழே இறக்கி வரவும். நோயாளியின் தன்மையை அனுசரித்து பல தடவை இதை செய்யவும். எப்போதும் 2 கைகளை உடலுக்கு 2 அங்குலம் இடைவெளியை பிடித்து கொண்டு மெதுவாக கைகளை கீழே இறக்கவும். உடம்புக்கு ஓரடி தூரம் இடைவெளி விட்டு கைகளை உடம்பை நோக்கி பிடித்து கொண்டு வேகமாக கைகளை கீழே கொண்டு வரவும். 1 அடி தூரம் இடைவெளி இருக்கும்போது வேகமான கைகளை இயக்கினால் பிராணசக்தியானது அதே வேகத்தில் நோயாளியின் உடலில் போய் சேரும். இனி உடலில் வியாதி உள்ள இடத்தில் வலது கையை பிடித்து கொண்டு வட்டமாக சுற்றுதல், எதிர்வட்டமாக சுற்றுதலையும் செய்யும்போது பிராணசக்தியானது வேகமாக உடலில் பாய்ந்து நோயை குணப்படுத்த செய்கிறது. இன்னொரு முறையும் இருக்கிறது. அது உடலில் தசைகளை பெருவிரல் ஆள்காட்டி விரலை கொண்டு கிள்ளுதல் ஆகும். அதாவது இந்த குண்டூசி வச்சு ஒரு மருத்துவம் இருக்குது பாருங்கள். இந்த ஜாப்பனீஸில் இந்த மாதிரிலாம் மூவியில் காமிப்பாங்க பாருங்கள். இந்த குண்டூசி வச்சு இது பண்ணுறது
அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இரு விரல்களையும் கொண்டு மெதுவாக சதைகளை கிள்ளுவது போல் பிடித்து கொண்டு, அதாவது சதையை கிள்ளுவது போல் அப்படி பிடித்து தூக்கியவுடன் விட்டுவிட வேண்டும். இரு கைகளால் உண்மையில் மெதுவாக நசுக்குவதே கிள்ளுதலாகும். இனி அதிர்வு கொடுக்கும்போது, அதாவது வைப்ரேட்டிங் முறையை பார்க்கலாம். இது அடுத்ததான் இது வந்து இந்த குண்டு வச்சு குத்துறாங்களா அந்த முறையை. அடுத்து வந்து வைப்ரேட்டிங் முறையை வந்து அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். அது என்னன்னா, உடலில் உள்ள வலி உள்ள பகுதியில் கை விரல்களை மெதுவாக பதிய விடுங்கள். தோள்பட்டையிலிருந்து மெதுவாக கைகளை உதறி வரவும். உள்ளங்கைகள் அசையக்கூடாது. அதற்கு மேல் தோல் வரை கைகளை முன்னும் பின்னுமாக நடுங்கிற மாதிரி அசைத்து வந்து பழகினால் விரல்களில் அதன் அதிர்வுகள் உடலில் பதிந்து உடலில் லேசான அதிர்வை ஏற்படுத்தும். இதை நன்கு பழக்கப்படுத்திய பிறகுதான் இதை நீங்கள் வந்து செய்து செயல்படுத்தலாம். இவை போக போக இன்னும் சில முறைகளும் இருக்கின்றன. அவை இனி பார்ப்போம். நோய் உள்ள இடத்தில் மேல் ஒரு துண்டை விரித்து கொண்டு அதன் மேல் வாயினால் காற்றை ஊதுதல் ஆகும். அதனால் உஷ்ண காற்றானது தவறாது துண்டின் வழியாக நோயுள்ள இடத்தில் உஷ்ணத்துடன் பரவி குணமாகும். வாயினால் காற்றை ஊதுதல், இந்த மாதிரி நம்ம அந்த முறையெல்லாம் பார்த்து, இந்த கிள்ளுதல் முறை, இதெல்லாம் ஒரு மருத்துவ முறையாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதில் வந்து இப்போ துண்டை வந்து அந்த வலி உள்ள இடத்துல போட்டுக்கணும். அந்த வலி உள்ள இடத்துல போட்டுட்டு அது மேலே அந்த நம்மளோட உஷ்ணத்தை பரப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த மருத்துவம்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கறதும் அதை தங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? வாயினால் காற்றை ஊதுதல் ஆகும். அதனால் அந்த உஷ்ண காற்றானது தவறாது துண்டின் வழியாக நோயுள்ள இடத்தில் உஷ்ணத்துடன் பரவி குணமாகும். பலமுறை இதுபோல் வாயை குவித்து நோய் உள்ள இடத்தில் போடப்பட்ட துணி மேல் ஊதுவதால் உஷ்ணம் பரவி சரீரத்தில் பாய்ந்து நன்கு செயல்படுகிறது. இன்னொரு முறையும் இருக்கிறது. நோய் இருக்கும் பகுதியின் மேல் சுவாசத்தை விடுவதாகும். நோய் உள்ள பகுதிக்கு ஓர் அங்குலம் உயரத்தில் மூக்கை வைத்து பலமாக சுவாசத்தை வெளியே விடும்போது அந்த உஷ்ண காற்றால் வியாதிகள் குணமாகும். மற்றொரு முறையானது, உடம்பில் நோயுள்ள இடத்தில் ஓர் அடிக்கு தூரத்தில் இருந்து வாயை குவித்து உஷ்ணக்காற்றை நோயிருக்கும் இடத்திலிருந்து ஊதுதல் ஆகும். கண்களால் உற்று பார்த்தும் குணமாக்கும் முறையும் இருக்கிறது. நோயுள்ள இடத்தை கண்களால் இமைக்காமல் உற்று பார்த்து வர வேண்டும். அப்போது ஜீவசக்தியானது கண்களின் வழியாக நோயுள்ள இடத்தில் பாய்ந்து குணமாவதாக மனதில் எண்ணி பார்த்து வந்தால் சில நிமிடங்களில் வலி தீரும். தினசரி 2 முறை கண்களால் சக்திகளை அனுப்பி சில நாட்களில் நோயை குணமாக்கலாம். ஆகவே இங்கே பலவிதமான நமது பிராணசக்திகளை வெளியேற்றி நீங்கள் இங்கே பலவிதமான பிராணசக்தி மூலம் சிகிச்சையை எப்படி பெறலாம் அப்படிங்கிற முறையை வந்து நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருப்பீர்கள். இதில் சொல்லப்பட்ட குணமாக்கும் முறைகள் ஒவ்வொன்றாக நன்கு முயன்று பழகி கொண்டால் அதன்பின் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பிராண சிகிச்சையை அளிக்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் உடலிலேயே இவைகளை பரவிவிட்டு பயன்படுத்தி பழகிக்கொள்ளுங்கள். அதன்பின் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களின் வலி நோய்களை குணமாக்குங்கள். இதில் வெற்றி கண்ட பின் மற்றவர்களை குணப்படுத்தலாம். கொஞ்ச நாள் பயின்று இதை சரியில்லை என்று விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் இதன் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு. இத்துடன் இந்த பிராண சிகிச்சை செய்முறை விளக்கம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நீங்கள் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேயே நம்ம சரியாக்கிக்கணும். அது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து நம்ம போய்க்கலாம். இதில் வந்து உணவு முறையும் இதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுத்த தேகங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.